அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வானத்துல வட்டமிட்டிருக்க டோம்ஸ்டே விமானத்தினால பதற்றத்துல உலக நாடுகள் இருக்காங்களாம். என்ன செய்ய போகிறாரு ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு அச்சமான உணர்வு உலகளாவிய மக்கள் மத்தியில எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்திற்கு முன்பு வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோவை கைது செய்திருக்காரு. இன்றைய நிலவரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரீன்லாந்தையும் கையகப்படுத்தக்கூடிய முனைப்புல ட்ரம்ப் எடுக்கிறாரு. இதையடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாடுகளை கையகப்படுத்தக்கூடிய நினைப்புல இருக்கக்கூடிய ட்ரம்பின் இந்த அதிரடியான செய்கையின் விளைவு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு புறம் அமெரிக்க வானில வட்டமிட்டிருக்கக்கூடிய டோம்ஸ்டே விமானம் மேலும் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய பின்னணி விளைவுகள் என்னென்ன, இதனுடைய முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரத்திற்கு முன்பு தான் அமெரிக்கா வெனிசுலா மீது திடீரென இராணுவ நடவடிக்கையை நடத்தியிருந்தாங்க. விரைவில் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதில் அமெரிக்கா தீவிரமும் காட்டி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க அமெரிக்காவுக்கும் ஈரானிற்கும் இடையிலான மோதல்களும் வலுத்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழல்ல அமெரிக்கா வான்வெளியில் டூம்ஸ்டே விமானம் பறந்திருக்கிறது. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் மத்தியிலேயே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவசர காலங்கள் மற்றும் போர் பதட்டம் நிறைந்த காலங்களில் மட்டுமே டூம்ஸ்டே விமானம் என அழைக்கப்படும் போயிங் E-4B நைட் வாட்ச் விமானம் இயக்கப்படுகிறது. ஜனவரி 6 மற்றும் 9 தேதிகளில் இந்த விமானம் அமெரிக்க வானில பறந்ததாக சொல்லப்படுகிறது. ஏராளமான மக்கள் இவற்றை கவனித்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க இராணுவத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய மிகவும் ரகசியமான ஒரு போர் விமானம் தாங்க இது. பெரிய அளவிலான உலக பதற்றம் ஏற்படும் போது, போர் பதற்றம் ஏற்படும் போதுதான் இந்த விமானம் வெளியிலேயே எடுக்கப்படும். தரையில பாதுகாப்பு இல்லை என்ற சமயத்துல அமெரிக்க அதிபர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த விமானத்துல பறப்பாங்க. அப்போது இந்த விமானத்துல இருந்து இராணுவ கட்டளைகளை இயக்கி அரசையை செயல்படுத்தலாம். இந்த விமானம் அமெரிக்காவின் வாஷிங்டன், டிசி, லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட நகரங்களின் மீது பறந்திருக்கிறது. பொதுவாக ஒரு அணு ஆயுத போர் ஏற்படுகிறது அப்படி இல்லைன்னா தேசிய அளவிலான ஒரு அசம்பாவிதம் நிகழ்கிறது என்றால்தான் இந்த விமானமே பறக்க விடப்படும். இந்த விமானத்தின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகியும் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா பெரிய போர் ஏற்படுகிறதா என மக்கள் குழப்பம் அடைந்திருக்காங்க. பற்றி எரியும் ஈரான் போர்க்களத்தில் ஆதரவு தரக்கூடிய ட்ரம்பின் இந்த நிலவரம் வெனிசுலாவை போல இராணுவ நடவடிக்கையா அமெரிக்க அரசாங்கம் மிக மோசமான சூழ்நிலைகளிலையும் தொடர்ந்து செயல்படுவது உறுதி செய்யக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு விமானம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். இதன் உள்ளே பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகள், அறைகள், வானத்தில் இருந்து இராணுவத்தை வழிநடத்துவதற்கு தேவையான வசதிகள் அனைத்துமே இருக்குமா? நினைத்தால் இந்த விமானத்தில் இருந்து கொண்டே அணு ஆயுத தாக்குதலை கூட நடத்த உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? ரஷ்யாவில் ரூபாய் 1,00,000 சம்பளத்தில் தூய்மை பணியாளராக வேலை பார்க்கும் இந்திய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நடுவானிலேயே இதற்கு எரிபொருளும் நிரப்பிக்கொள்ளலாம். அணுகுண்டுகளால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட் துடிப்புகளில் இருந்து இது பாதுகாக்கும் தன்மை கொண்டது. இதற்கிடையே அமெரிக்கா பாதுகாப்பு துறை அமைச்சகம் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறது. அதாவது இந்த விமானம் பாதுகாப்புத்துறை பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் வழக்கமான விமானங்களை விடுத்து டூம்ஸ்டே விமானத்தை பறக்கவிட்டனர் என்ற தகவல் வெளியாகல. கடந்த 2001 ஆண்டு செப்டம்பர் 11 தாக்குதலின் போது இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து பயிற்சிக்காக அவ்வப்போது இந்த விமானம் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நியூயார்க், அதாவது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றிய போது அமெரிக்கா சக்தி வாய்ந்த சோனி குழி ஆயுதத்தை பயன்படுத்தி வெனிசுலா படையினருக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல் மற்றும் ரத்தம் கக்குதல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறதுங்க. இந்த அதிர்ச்சி தகவலை பத்திரிகையாளர் செயலர் கரோலின் லெவின் ஊடகங்கள்ல பகிர்ந்து இருக்கிறார்.
அதாவது சனிக்கிழமை காலையில லீவி தனது எக்ஸ் தளத்துல வெனிசுலா நாட்டின் பாதுகாப்பு ஊழியருடனான நேர்காணலை பகிர்ந்தார். போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளின் கீழ் மதுரோவை பிடிக்க அமெரிக்க வெனிசுலாவில் தாக்குதல் நடத்திய இரவு அவர் பணியில் இருந்ததாக அந்த ஊழியர் சொல்லியிருக்காரு. அந்த நேர்காணல்ல பாதுகாப்பு ஊழியர் அமெரிக்காவின் அந்த மர்மமான ஆயுதத்தின் திகிலூட்டும் திறன்களை வெளிப்படுத்தினார். அது மிகவும் தீவிரமான ஒளி அலை என்றும் வெனிசுலா படைகளை செயலிழக்க செய்தது அப்படின்னு விவரித்திருக்கிறார். வெனிசுலா படையினருக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வடிதல் மற்றும் ரத்தம் கக்குதல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமைப்பின் துணைத் தலைவரான மைக் நெக்டர் வெள்ளிக்கிழமை அன்று எக்ஸ் தளத்துல முதல்ல இந்த தகவலை பகிர்ந்திருந்தார். ஒரே நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் அப்படிங்கிறது பல்வேறு தரப்பினரால பார்க்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இத்தகவல் அப்படிங்கிறது பெரும்பாலான விஷயங்களுக்கு ஒரே நாளில் 1.5 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்று அந்த பதிவில் ஒளி ஆயுதத்தினுடைய பயன்பாடு மிகவும் மோசமானது, அமெரிக்கா ஏதோ வலிமையான ஒளி ஆயுதம் ஒன்றை உருவாக்கி இருக்காங்க, அதில் ஏதோ தவறு இருக்கிறது அப்படின்னே தெரிவித்திருந்தார். பாதுகாப்பு ஊழியர் தன் அனுபவத்தை கூறும் பொழுது திடீரென என் தலை உள்ளிருந்து வெடித்து சிதறுவது போல உணர்ந்த. எங்கள் அனைவருக்கும் மூக்கில இருந்து ரத்தம் வர தொடங்கியது. சிலர் ரத்தம் கக்கினாங்க. நகர முடியாமல் தரையில் விழுந்தோம். அந்த ஒளி ஆயுதம் அல்லது அது எதுவாக இருந்தாலும் அதன் பிறகு எங்களால் நிற்கக்கூட முடியவில்லை என குறிப்பிட்டிருந்தார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா ஜனவரி 3 அன்று கைப்பற்றியது. இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது மதுரோவை பிடிப்பதற்கு முன்பு எங்கள் ராடர் அமைப்புகள் அனைத்துமே எந்த விளக்கமும் இல்லாமல் செயலிழந்தன அப்படின்னு பாதுகாப்பு ஊழியர் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு 8 ஹெலிகாப்டர்கள் அப்பகுதிக்கு சுமார் 20 வீரர்கள் கீழே இறங்கியிருந்தாங்க. இதுவரை நாங்கள் எதிர்பார்த்து போராடிய எந்த படையினரையும் போலவும் அவர்கள் இல்லை என்று அந்த ஊழியர் மேலும் தெரிவித்திருந்தார். சரிபார்க்கப்படாத இந்த தகவலின்படி அந்த 20 அமெரிக்க வீரர்கள் 100கணக்கானோரை கொன்றிருக்காங்க. இந்த நடவடிக்கை ஆகஸ்ட் மாதம் முதல் திட்டமிடப்பட்டு வந்ததாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கார். வெள்ளை மாளிகை அதிகாரிகள் மதுரோவையும் அவரது மனைவியையும் கைப்பற்ற கடந்த மாதம் முடிவு செய்திருந்தாங்க. ஆனால் தாக்குதலை தொடங்குவதற்கு உகந்த வானிலைக்காக காத்திருந்து ஜனவரி 3 அன்று தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றியும் இருக்கிறாங்க. வெனிசுலாவில் களத்தில் இருந்த CIA உளவாளிகள் மதுரோ மற்றும் புளோரல் ஆகியோரை நடமாட்டத்தை கண்காணித்து வந்திருக்காங்க. பாதுகாப்பை பெரிதும் கருதும் அந்த ஜோடி பிடிபடுவதை தவிர்க்க ஒவ்வொரு இரவும் வெவ்வேறு இடங்கள்ல தூங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க இராணுவத்தை மிகவும் உயரடுக்கு பிரிவான டெல்டா ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் இராணுவ விமானங்களின் ஆதரவுடன் ஹெலிகாப்டர்கள் மூலம் அட்லாண்டிக் கடலை கடந்து வெனிசுலா வான்வெளிக்குள் தாழ்வாக பறந்து சென்றனர். நாட்டின் எல்லைக்குள் நுழைந்ததும் அமெரிக்க விமானங்களும் ட்ரோன்களும் வெனிசுலாவின் விமான எதிர்ப்பு தற்காப்பை அடித்து மின் இணைப்புகளையும் துணைத்திருக்கிறது. சனிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு டெல்டா ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் மதுரோவின் வளாகத்திற்குள் நுழைந்திருக்காங்க. மதுரோ ஒரு பாதுகாப்பு அறைக்குள் தப்பி செல்ல முயன்றார். ஆனால் அவர் உள்ளே நுழைவதற்கு முன்பே பிடிக்கப்பட்டார் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மதுரோவும் அவரது மனைவி புளோரஸும் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் USS ஈவோ ஜிமா போர் கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அங்கு அதிகாலை 3:29 மணிக்கு கிழக்கு நேரம் தரையிறங்கினர். இந்த கைப்பற்றும் நடவடிக்கையின் போது 80 இராணுவ வீரர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டதாக வெனிசுலா அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. அமெரிக்க படை வீரர் ஒருவர் பதில் தாக்குதலில் காயமடைந்தார். ஆனால் அமெரிக்க தரப்புல உயிரிழப்புகள் எதுவுமே கிடையாது. அதிபர் மதுரோ நியூயார்க் நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மத்திய குற்றச்சாட்டுகளின் கீழ் புரூக்ளின் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் பயங்கரவாதி என முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸும் இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு வெனிசுலாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டாங்க. இதையடுத்து நியூயார்க் நகரில் இருவர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பமீலா போண்டி தெரிவித்தும் இருக்கிறார்.
இந்த நிலையில இந்த சம்பவம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய நிலையில் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் கடும் எச்சரிக்கை அறிவிப்பை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அங்கு பாதுகாப்பு நிலைமை சீரற்றதாக இருக்கிறதாகவும் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி குழுக்கள் சாலைகளில் சுற்றி திரிந்து அமெரிக்கர்களை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.